ஹாய் குட்டீஸ், இன்று ஒரு ட்ரிக்கி சவால். இந்த 3 பொம்மைகளில் யார் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க. 90% பேர் தப்பாக தான் சொன்னாங்க. நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் தென்னிந்தியாவில் ஒரு செழிப்பான ராஜ்யத்தை ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. தன் நாட்டு மக்கள் வெறும் வீரத்தை மட்டும் நம்பாமல் அறிவையும் விவேகத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு நாள் அந்த அரசவைக்கு அண்டை நாட்டு தூதுவர் ஒருவர் வந்தார். அவர் கையில் 3 மர பொம்மைகள் இருந்தன. அந்த 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக, ஒரே எடையில், ஒரே நிறத்தில் இருந்தன. தூதுவர் அரசரை பார்த்து சவால் விட்டார். மன்னா, இந்த 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருந்தாலும் இவற்றில் ஒன்று மிகச் சிறந்தது, ஒன்று பரவாயில்லை, மற்றொன்று தரம் குறைந்தது. எது எது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கு உங்களுக்கு நான் 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன் என்றான். அரசவை அறிஞர்கள் அனைவரும் குழம்பினர். பொம்மைகளை தட்டி பார்த்தார்கள், மோப்பம் பிடித்தார்கள், எடையை பார்த்தார்கள். எல்லாமே சமமாக இருந்தன. ஆனால் எந்த வித்தியாசமும் இல்லை. ராஜா சற்றே கவலைப்பட்டார். 3ஆம் நாள் அரசரின் தலைமை அமைச்சர் முன்வந்தார். அவர் ஒரு மெல்லிய நூலை எடுத்தார். முதல் பொம்மையை கையில் எடுத்தார். அமைச்சர் அந்த நூலை முதல் பொம்மையின் காதுக்குள் நுழைத்தார். அந்த நூல் பொம்மையின் மற்றொரு காது வழியாக வெளியே வந்தது. அமைச்சர் சொன்னார், இது தரம் குறைந்தது. 2வது பொம்மையை எடுத்தார். அமைச்சர் நூலை 2வது பொம்மையின் காதுக்குள் நுழைத்தார். இது பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது. அமைச்சர் சொன்னார், இது பரவாயில்லை. 3வது பொம்மை. அமைச்சர் நூலை 3வது பொம்மையின் காதுக்குள் நுழைத்தார். அந்த நூல் பொம்மையின் இதய பகுதிக்கு சென்றது. வெளியே வரவே இல்லை. அமைச்சர் புன்னகையுடன் சொன்னார், இதுதான் மிகச் சிறந்த பொம்மை. சபை ஸ்தம்பித்தது. அரசர் ஆச்சரியமாக, அமைச்சரே, இதை எப்படி சொல்றீர்கள்? இந்த பொம்மை தான் பெஸ்ட்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அமைச்சர் சிரித்து கொண்டே, அரசே, இதில் தான் ரகசியம் இருக்கு. அமைச்சர் விளக்கினார். முதல் வகை மனிதர்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விடுபவர்கள். இவர்களால் யாருக்கும் பயனில்லை. 2ஆம் வகை எதை கேட்டாலும் உடனே மற்றவரிடம் சொல்லிவிடுபவர்கள். இவர்களிடம் ரகசியம் காக்க முடியாது. 3ஆம் வகை நல்ல விஷயங்களை கேட்டு அதை தன் இதயத்தில் இருத்தி சிந்திப்பவர்கள். இவர்களே உண்மையான அறிஞர்கள். அரசர் அமைச்சரை பாராட்டி பரிசளித்தார். தூதுவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சென்றார். இந்த கதையின் மூலம் அரசர் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தார். நாம் எதை கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல, கேட்டதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். குட்டீஸ், இதில் நீங்கள் எந்த பொம்மை மாதிரி இருக்க போறீங்க? நல்லா யோசிங்க. இன்னும் இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை பை குட்டீஸ்.